வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சி என்பதே அரசின் அசையாத நம்பிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையின் 2 முக்கிய ரயில் பாதை இரட்டிப்பு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று NCC மாணவர்களின் சாகர் சங்க்ராம் கடல் சாகச பயணத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் முதன்முறையாக NAC A+ சான்றிதழ் பெற்றுள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சி என்பதே அரசின் அசையாத நம்பிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசின் சமூக நலத்திட்டங்கள் திறம்பட்ட முறையில் அதிக மக்களை எட்டி வருவது குறித்து மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவிற்கான பதிலில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்தியாவில் சமூக நலத்திட்டங்களின் கீழ் கொண்டு வரப்பட்ட மக்களின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 19% என்ற அளவிலிருந்து தற்போது 64.3% அதிகரித்திருப்பதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் சார்பில் புள்ளி விவரம் வெளியிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா கடந்த 11 ஆண்டுகளில் சேவை, நல்லாட்சி, ஏழைகள் நலன் என்ற கொள்கைகளின் அடிப்படையில் புரட்சிகரமான பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. இந்த 11 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய துறைகளில் அரசு மேற்கொண்ட முக்கிய முயற்சிகள் குறித்து ஆகாஷ்வாணி சிறப்பு தொடர் ஒன்றை வழங்குகிறது. அந்த வரிசையில் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் கொண்டு வரப்பட்ட புரட்சிகரமான மாற்றங்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா உள்கட்டமைப்பு துறைகளின் மேம்பாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவில் முழுமையான ஒருங்கிணைந்த அணுகுமுறையுடன் கூடிய வளர்ச்சி கண்டுள்ளது. நாட்டில் தற்போது சராசரியாக தினசரி 34 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலைகள் அமைக்கப்படுகின்றன. இது 2014ஆம் ஆண்டின் அளவை விட 3 மடங்கு அதிக வேகமாகும். பாரத் மாலா திட்டத்தின் கீழ் மொத்தம் 20,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேல் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் பொருளாதார நெடும்பாதைகள் மேம்பட்டு சரக்கு போக்குவரத்து செலவுகளும் குறைந்துள்ளன. 2014ஆம் ஆண்டிற்கு பின்னர் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 7.8 லட்சம் கிலோமீட்டர் அளவிற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் கிராம பகுதிகளுக்கான போக்குவரத்து இணைப்புகள் 99% அதிகரித்துள்ளன. பிரதமரின் கதி சக்தி மாஸ்டர் பிளான் திட்டத்தின் கீழ் 44 அமைச்சகங்களும் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் GIS தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான டிஜிட்டல் இணையதளத்தில் கொண்டு வரப்பட்டு ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 11 ஆண்டுகளில் 45,000 கிலோமீட்டருக்கு அதிகமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டு ரயில்வே துறையின் கட்டமைப்பு திறன் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் 333 மாவட்டங்களை இணைக்கும் வகையில் 68 வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. 1300க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் அம்ருத் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. விமான போக்குவரத்து துறைக்கான உடான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 88 விமான நிலையங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. தற்போது நாட்டின் 23 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை மக்களுக்கு வழங்கப்படுகிறது. உலகிலேயே மெட்ரோ ரயில் கட்டமைப்பு வசதிகள் அதிகம் உள்ள நாடுகளில் இந்தியா 3வது இடம் வகிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் உள்நாட்டு நீர்வழி பாதைகள் துறையிலும் இந்தியா பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டுள்ளது. இத்துறைக்கான சாகர் மாலா திட்டத்தின் கீழ் துறைமுகத்துடன் இணைந்த 277 உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளன. ஒற்றுமை சிலையும் உலகிலேயே மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள செனாப் ரயில்வே பாலம் மற்றும் 10,000 அடி உயரத்தில் உலகிலேயே மிக நீண்டதாக அமைந்துள்ள அடல் சுரங்கப்பாதையும் இந்திய பொறியியல் அற்புதங்களின் சிறந்த அடையாளங்களாக தலை நிமிர்ந்து நிற்கின்றன. மொத்தத்தில் இந்த எல்லா சாதனைகளும் இணைந்து நாட்டில் போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலம் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அடித்தளம் அமைத்து வருகின்றன. மங்களூர் துறைமுகத்தை செகந்தராபாத்துடன் இணைக்கும் வகையில் பெல்லாரி சிக்ஜாஜூர் ரயில் பாதையை இரட்டை பாதையாக மாற்றும் திட்டம் உட்பட ரயில்வே துறையின் 2 முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலக்கரி வளம் அதிகம் உள்ள 4 மாவட்டங்களை இணைக்கும் வகையிலான கோடர்மா பர்கானா ரயில் பாதை இரட்டிப்பு திட்டமும் இதில் அடங்கும்.
மொத்தம் 6405 கோடி ரூபாய் மதிப்பிலான இவ்விரு திட்டங்களால் இந்திய ரயில் பாதை கட்டமைப்பின் மொத்த நீளம் 318 கிலோமீட்டர் அதிகரிக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து NCC மாணவ மாணவிகளின் சாகர் சங்க்ராம் பாய்மர படகு கடல் சாகச பயணத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பள்ளி கல்லூரிகளிலிருந்து NCC கடற்படை பிரிவைச் சேர்ந்த 25 மாணவியர் உட்பட 60 மாணவ மாணவியர் அதிகாரிகளுடன் இணைந்து இந்த 10 நாள் பயணத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் கடலூர், பரங்கிப்பேட்டை மற்றும் பூம்புகார் வழியாக காரைக்கால் சென்றடைந்து அங்கிருந்து அதே வழியில் வரும் 20ஆம் தேதி மீண்டும் புதுச்சேரி திரும்ப உள்ளனர். செல்லும் இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரத்த தானம், தூய்மை பணி, மரம் நடுதல் போன்ற சமூக சேவைகளிலும் இவர்கள் ஈடுபட உள்ளனர். வேளாண் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சார இயக்கம் இன்று புதுச்சேரியில் பாகூர், கரைமேடு, மணலிப்பேட் உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்றது. மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு கழகத்தைச் சேர்ந்த முதன்மை விஞ்ஞானி டாக்டர் அச்சயா வாணி கிரகி, கால்நடை பராமரிப்புத்துறை நிபுணர் டாக்டர் PT சித்ரா மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் இந்த இயக்கத்தின் போது அசோலா நீர் பெரணி வளர்ப்பு மற்றும் கால்நடை வளர்ப்பில் பால் கொழுப்பு மேம்பாடு குறித்தும், விவசாயிகளுக்கான மத்திய மாநில திட்டங்கள் மற்றும் மண்வள அட்டையின் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்கினர். மொத்தம் 70க்கும் மேற்பட்ட பெண் விவசாயிகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட ஆண் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பாசிக் மூலம் உர விநியோகம் செய்யவும், மழைக்காலத்தில் விதை நெல்லை மூடி வைக்க தார்ப்பாய் வழங்கவும் தேவை இருப்பதாக விவசாயிகள் அதிகாரிகளிடம் கூறினர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் முதன்முறையாக NAC A+ சான்றிதழ் பெற்றுள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடப்பு கல்வியாண்டில் முதுகலை காட்சிக்கலை, B.Tech சுற்றுச்சூழல் பொறியியல், BSc உயிரி தகவலியல் உட்பட 6 புதிய படிப்புகள் அறிமுகம் செய்யப்படுவதாக தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் மாஹே, ஏனாம் மற்றும் லட்சத்தீவில் சமுதாய கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும், பல்கலைக்கழகத்தின் முதன்மை வளாகம் மற்றும் ஸ்ரீ விஜயபுரம் வளாகத்தில் மத்திய நிதி உதவி மூலம் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தெரிவித்தார். 100 பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஓரிரு மாதங்களில் அறிவிப்பு வெளியாகும் என்றும், ஒப்பந்த அடிப்படையில் உள்ளவர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். வரும் நவம்பர் மற்றும் டிசம்பரில் பட்டமளிப்பு விழா நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக துணைவேந்தர் தெரிவித்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் எல்லா படிப்புகளிலும் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்குதல் தொடர்பான முடிவு மத்திய அரசின் வசம் உள்ளதாகவும், அவர்கள் அனுமதி கிடைத்தவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். வரும் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்புள்ள வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பைக்கான ICC டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் பட்ட போட்டிகளில் லண்டனில் இன்று தொடங்கியுள்ள இறுதிப் போட்டியில் டாஸ் ஜெயித்த தென்னாப்பிரிக்க அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய அணி சற்று முன் வரை 27 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சி என்பதே அரசின் அசையாத நம்பிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையின் 2 முக்கிய ரயில் பாதை இரட்டிப்பு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று NCC மாணவர்களின் சாகர் சங்க்ராம் கடல் சாகச பயணத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் முதன்முறையாக NAC A+ சான்றிதழ் பெற்றுள்ளதாக
பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.